நாட்டுக்கோட்டை நகரத்தார் நாவல் நகர் அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி 6ஆம் நாள் சூரசம்ஹார நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருக்கல்யாண வைபவம் இடம்பெற்றது. பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கந்தசஷ்டி விரதம் இன்று காலை இடம்பெற்ற கும்பம் சொரிதலுடன் நிறைவு பெற்றது. கந்தசஷ்டி விரதத்தின் மிக முக்கியமான நிகழ்வான சூரசம்ஹாரத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்து ஆலயங்களில் சூரசம்ஹார நிகழ்வுகள் நேற்று மாலை இடம்பெற்றன. ஈழத்து திருச்செந்தூர் என போற்றப்படும் மட்டக்களப்பு திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் கந்தசஷ்டி விரதம் கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகியது. முருகப்பெருமானுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் கந்தசஷ்டி விரதத்திற்கான கும்பம் வைக்கப்பட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு கழுதாவளை சிவசக்தி முருகன் ஆலயத்தில் சூரன் போர் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. கந்தசஷ்டி விரதத்தின் 6வது நாள் ஆலய பிரதான வீதியில் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் பெரும் சமர் நடைபெற்றது. இதில் சூரபத்மன் தனது தலைகளை வெவ்வேறாக மாற்றிக்கொண்டு போர் புரிந்தார். இறுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து மாமரத்தில் மறைந்திருந்த சூரபத்மனை முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு வீழ்த்தியதில் சூரபத்மன் சேவலாகவும் கொடியாகவும் மாற்றம் பெற்றார். அக்கரைப்பற்று ஸ்ரீ சித்திவிநாயகர் தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விரதத்தின் சூரசம்ஹார நிகழ்வு ஆலயம் ஒன்றில் நேற்று மாலை வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய வசந்த மண்டபத்தில் இடம்பெற்ற சிறப்பு பூஜையை அடுத்து வள்ளி தெய்வானை சமேதராய் எழுந்தருளிய முருகப்பெருமான் அடியார்கள் புடைசூழ ஆலய உள்வீதி வலம் வந்து பின்னர் வெளிவீதி ஊரா சென்றார். அதன் பின்னர் சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடைபெற்றது.